பொருந்த கைதோல பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா? ஹாய் லகீஸ், பேசிட்டு இருக்கு நான் உங்க விஜய் நிரஞ்சன். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கம் பேக் இண்டியா நடுமணம். ஓகே, சரியா வரல, சரி விடுங்க, அதை விடுங்க. சரி, கம் பேக் இந்தியன் 2ஓட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்போ ரீசெண்டாக. நிறையவே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அந்த ட்ரெய்லர் நானும் இப்போ தான் பார்த்தேன். ஒரு சிலதை எழுதி வச்சுருக்கேன், கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அவனும் படிக்கிற பையன் இல்லைங்க, பார்க்காம படிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் படிக்காத பையன். எனிவே, ரொம்பலாம் பேசுவானா. மீண்டும் ஒரு தசாவதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்கில் டேக்ஸ், ஜாப் அண்டு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை. உண்மைதாங்க, ரீசெண்டாக இப்போ வந்து ஜாப் பெருசாக எதுவும் இல்லை. டேக்ஸ்லாம் ஐடிலாம் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருசாக ஃபெசிலிட்டி இல்லை. பார்த்தீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டைலாக்கு, திருடுறவன் திருடி தான் இருப்பான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆமாங்க, கத்தி எடுத்தாலும் கத்தியால் சாவா அப்படிங்கிற மாதிரி திருடவன் திருடிட்டு தான் இருப்பான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் சரியில்லைங்க அப்படின்னு நம்ம பேசுகிறது மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கிங் டாக்ஸ்னால் குலைக்கிற நாய் தானே? அஃப்கோர்ஸ் ஆமாம். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு விஷயம் நடந்தால் அந்த இடத்துல வந்து மீம் போடுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் கற்றுவோம், ஒரு வாரம் கற்றுவோம். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகேப்பா, எல்லாம் நல்லபடியாக தானே போகுது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கூட நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். எனவே இட்ஸ் பார்க்கிங் டாக் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சித்தார்த் சொல்கிறாரு, ஸோ இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு யார் வரணும்னா ஒரு ஹண்டிங் டாக் தான் வரணும். அங்கே யாருன்னா நம்மளோட சேனாவதி இங்கே தான் நம்ம வந்து கமலோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ரொம்பவே நான் கூட நினச்சேன், சரி அவர் ரொம்ப ஏஜ்டு பர்சன், 1996 இந்தியன் 1 படம் வந்துச்சு, எப்படி அவரே திருப்பி கொண்டு வருவாங்க, அநேகமாக அவர் கூட பையனாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு. சாரி, அவர் பையனே தப்பு பண்ணியிருப்பார் இல்லையா, லஞ்சம் வாங்கியிருப்பார், அவரோட பேரை வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை, அவரே வராரு, சேனாவதி. அதுவும் வருமம் கலையோட வராரு. அஃப்கோர்ஸ் 1996 இருந்தது சேம் வருமம், இங்கேயும் வந்து ஃபாலோ பேக் ஆகுது. அங்கே ஒரு காமெடி கூட பண்ணாங்க ஆக்சுவலி, என்ன கருமங்க அது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கருமம் இல்லையா வருமோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பெருசாக சிரிப்பு எதுவும் வரல, உங்களுக்கு இதை வந்து சிரிச்சிருக்கேன். எனிவே, நடுவில் கூட ஒரு ஹிண்ட்டு கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு கார்ட்டூன் நினைக்கிறேன், சம்திங் 2.0 வர அந்த கன் சீனை சித்தார்த்தை ஷூட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரில. அநேகமாக லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமிக்கிறதுக்காக ஒரு இதுவாக வச்சுருக்காங்களா, இல்லை எதுவும் மெர்ச் பண்ணுறாங்களா, எனக்கு ஐடியா இல்லை. எனிவே, அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். தப்பு செஞ்சாலே பயம் வரணுங்க. எப்படி வரும்? பயமுடுத்துறவனே தப்பு செய்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தப்பு செய்கிறவனே பயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா அப்படியே வந்து அவர் வந்து அந்த நகையெல்லாம் தங்க வைக்கிற விலைக்கு அவ்வளோ நகை போட்டிருந்தார். எனிவே, நல்லா இருந்துச்சு. அந்த நகையெல்லாம் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தார் அவர். கடைசியாக நான் வந்து ரொம்பவே அதிகமாக ரசித்து பார்த்த படம் வந்து மார்க் ஆண்டனிலே ரொம்பவே விரும்பி பார்த்தா. அவர் பயங்கரமாக வில்லன் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் படத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு லுக்கப்பில் இருந்திருப்பார். ஸோ எனவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1996 சேனாவதியை ஃபாலோ பண்ண ஒருத்தர் வந்து இங்கேயும் வர்றாரு. ஸோ என்னோட லாஸ்ட்டில் ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் முடியாமல் இருந்துச்சு, அதான் சேனாவதி அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து ரிவீல் பண்ணுறாங்க, சித்தார்த் வந்து கமலா அவர் வந்து பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அப்போ தான் சீனே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜெயம் ரவி வந்து ஆதி பகவானா அந்த மாதிரி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, கடைசியில் அப்படி தான் வாழ பழகணும்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமல்கிட்ட ஒரு சில சீன்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம இந்தியன் அவர் வந்து சொல்கிறாரு, இது வந்து ஒரு சுதந்திர போர், 2ஆம் சுதந்திர போர். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா முதல் சுதந்திரமே நமக்கு தேவையே இருந்திருக்காது. எதனாலனா பிரிட்டிஷே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண கட்டடக்கலைகள், பிரிட்ஜ் எல்லாமே இன்னுமே நல்லா தான் இருக்குது. எனிவே அவங்ககிட்டே இருந்திருக்கலாம். எனிவே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே இது ஒரு 2வது சுதந்திர போர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காந்தி வழியில் போராடுங்க, நான் வந்து நேதாஜி வழியில் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நேதாஜி அவர் வந்து அவரோட ஃபாலோஅப்பில் வரவர் தான் இவர் இந்தியனும் சேனாபதி அப்படிங்கிறவரும். அவர் வழியில் கிடச்சிருந்தா கூட இந்நேரம் வேலை வாய்ப்பெலாம் இருந்திருக்கணும் இல்லவோ. இன்னைக்கு இதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. எங்கே இந்த டைலாக் எதுக்காக வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்க. சேனாபதி டாம் அண்ட் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அநேகமாக டாம் அண்ட் ஜெரி ரெண்டுமே ஒரு ஃபோக்கஸ்ஃபுல்லாக எனக்கு தெரியல பெருசாக. எனவே டைலாக் வந்து அப்போ எதுவும் ஹிட் ஆச்சா நல்லா இருந்துச்சா அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. டாம் அண்ட் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஓடவும் முடியாது ஒழிய முடியாது, சம்திங் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ வந்து இதை தூக்கி போட்டுடலாம். ஓகே, இனிமே இது தேவைப்படாது. ஸோ இந்தியன் டிவியோட ட்ரெய்லரில் இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? ஸோ இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன்ஸ் என்னென்னா, அவர் வந்து மல்டி கெட்டப்ஸ் போட்டது அது நல்லா இருந்துச்சு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர்மம் கலையில் வந்து ஒரு பாடி பில்டர் வந்து அவரோட 6 பேக்கில் அடித்து அவர் காலி பண்ணுவார். ஸோ உண்மையிலேயே வந்து இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் முன்னாடி, தேவையில்லாமல் பேசுகிறோம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாகம் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் ஆயிருக்குங்கிற ஒரு மித்து இருக்குது தமிழ் சினிமாவில். பட் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஹிட்டு தான் ஐடியா இருக்குது. கமல் அவர் வந்து தசாவதாரம் அப்படிங்கிற படத்தில் வந்து மல்டி கெட்டப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலும் நான் எந்த படத்துலையும் பார்க்கல. வர இருக்கலாம், நான் பார்க்கல. ஆனால் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. எனக்கு என்னமோ சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதுவும் இல்லாமல் சங்கர் அவர் சும்மாவே பிரம்மாண்டத்தை தெளிப்பார். கமல் சங்கருங்கும் போது ஆஃப்டர் 1996க்கு அப்புறம் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எனிவே படம் வரும்போது எல்லாம் ட்ரெயிலரில் பார்க்கலாம். நான் இன்னும் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்தியன் 1 நான் இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு வந்து 2 படத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் வருவேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ அண்ட் டேக் கேர் அண்ட் பை பை. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கர்சன். இது எத்தனை வீடியோ நானும் சொல்கிறேன்னு தெரியல. எனிவே டேக் கேர், பை பை, see you. பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலைறீங்கடா இந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா?